டேய் உங்களுக்கும் எங்க அம்மாவுக்கும் தீபாவளிக்கு சேலை எடுக்கணும் வாங்கத்தே போவோம். உங்க ரெண்டு பேருக்கு எடுக்கலையா மர்மோளா? ஏம்மா உனக்கும் அத்தைக்கு இன்னைக்கு எடுத்துட்டு நாளைக்கு எங்க 2 பேருக்கு நாங்க எடுத்துக்கிடுவோம் தனியா போய். சரி அப்ப வாங்க போவோம். தம்பி ஒரு நல்ல பட்டை எடுத்து போடுங்களாம் சார். சின்ன வயசுக்காரங்களுக்கா இல்ல கொஞ்சம் வயசானவங்க கட்டுற மாதிரி பட்டா? கொஞ்சம் வயசானவங்க தம்பி. நல்ல பட்டா பார்த்து வாங்கிடணும் என் மவன்ட்டு சொல்லி. அப்ப நான் பக்கத்து பரிமளால இருந்து பத்மா வரைக்கும் என் பட்டு மேலதான் கண்ணு இருக்கணும். நான் உடுத்திருக்க பட்டை பார்த்து என் வீடியோவே ட்ரெண்டிங்ல வரணும். சார் பட்டி எவ்வளவு விலைன்னு சொல்லலையே. ஒரு 1000 இருந்து 1500க்குள்ள ஒரு நல்ல பட்டா பாருங்க தம்பி. என்ன சின்னதுரா 1000 ரூபாயில இருந்து 1500 வரைக்குமா? சாதாரண சேலையே அவ்வளவுதான் விலை இருக்கும். நல்ல ஒரு பட்டா பாரு தீபாவளிக்கு இல்ல. ஏமா அதுல நல்ல பட்டா எடுக்கலாமா? யாமல இப்படி கஞ்சா பொட்டியா தெரியுதா? நல்ல ஒரு பட்டா எடு தீபாவளிக்கு இல்ல. சும்மா சாதாரணமா எடுக்க மாதிரி எடுக்க. சரிம்மா அப்ப வேலை முன்ன பின்ன இருந்தா பரவாயில்லையா? வேலை முன்ன பின்னையா? முன்னதான் இருக்கணும் பின்ன இருக்க கூடாது. என்ன பட்டுல இருக்கிறதுல விலை கூடுதலா ஒண்ணா எடுத்து போட. பட்டை எடுத்துட்டு போனா எல்லாரும் எந்த கடையில எடுத்துன்னு கேட்கணும். அப்படி ஒரு நல்ல பட்டா எடுத்து போட்டு பாப்போம். சரிம்மா இத பாருங்கம்மா, இருக்கிறதுல இதான் விலை கூடுதல் பட்டு 4000 சில்லற கிட்ட வரும். நல்ல அளவோல இருக்க பட்டு சூப்பரா இருக்கு. தம்பி இதே பில்லு போட்டுரு. ஏம்மா இருக்கட்டுமா அப்ப அந்த பட்டு? ஆமல நல்லா இருக்கு, இதே பில் போட சொல்லிரு. சரிம்மா தம்பி இதே பில் போட்டுருங்க. எங்க அம்மாவுக்கு நீங்க பட்டு செலக்ட் பண்ணிட்டியாடா? ஆமா சின்ன பொண்ணு, அண்ணா வச்சிருக்காமல அந்த தம்பி அந்த பட்டை தான் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். கலர் பிடிச்சிருக்கா? ஆமாத்தே சூப்பரா இருக்க. பட்டை கட்டினா ஜம்முன்னு இருக்குமாத்தே. ஆமா மர்மோளா, பட்டு நானாக செலக்ட் பண்ணது. தம்பி இதே மாதிரி கொஞ்சம் விலை கூடுதலா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு பட்டா வேற கலர்ல எடுப்போம். ஓஹோ நானா? என்னை மாதிரி அம்மா கறிக்கும் பட்டா நடக்குமா? அது இந்த செல்ல தாயி விட்டுருவானா எடுக்கிறதுக்கு? போட்டுற மாட்டேன் பிளான. மர்மோளா கொஞ்சம் குனியன். என்னதே எதுவும் பிரச்சனையா? ஆமா மர்மோளா, இந்த கடையில இந்த இடத்துல இருக்க பட்டெல்லாம் ஒரு வகைக்கும் கொள்ளாது. ஒரு நினைப்பிலே பழஞ்சில மாதிரி ஆயிரு பாத்துக்க. ஏன்தே எப்படி சொல்றிய? அப்ப இந்த பட்டை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிய? மோவன் வேற இங்க தெரியாதனமா வந்துட்டான். சரி நானும் வேற வழி இல்லாம அந்த பையன் வேற எடுங்கக்கோன்னு சொன்னானா, அதனால நானும் ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டேன். உங்களை பார்த்ததே அக்கான்னு சொன்னான். ஆமா மர்மோளா, நான் அக்கா மாதிரி தானே இருக்கேன் அந்த பையனுக்கு. இங்க பட்டு செலக்ட் பண்ணலனா என் மோவன் வேற ஏசுவான். அதனாலதான் அவன் விருப்பப்படி நானும் அந்த டக்கு டக்குன்னு ஒரு பட்டை எடுத்துட்டேன் மர்மோளா. உனக்கு எடுக்கணும்னா அங்க போய் எடுக்கலாம் மர்மோளா. எங்கதே? கொஞ்சம் திருப்பி பாரு அங்க. அங்கயா? ஆமா மர்மோளா, அங்கதான் சூப்பர் சூப்பர் சேலையா இருக்கு. கலர் கலரா கண்ணை பறிக்க பாத்துக்க. அந்த சேலையெல்லாம் எடுத்தா நல்லா இருக்கும் பாத்துக்க. கொடுத்தனா சரிதே, அப்போ உங்க விருப்பம்னா வாங்க. என்னாச்சு 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டேளா? இங்க பட்டு எடுக்கலையாக்கோ? இல்ல மக்களே, இங்க ஒண்ணு எடுத்தாச்சுல, அங்க ஒரு இடத்துல சூப்பரா இருக்கு பாத்துக்க. கலர் கலரா இருக்கு, நல்லா இருக்கு பாத்துக்க. அங்க போய் நானும் மர்மோளை எடுத்து வரேன். சரி சீக்கிரம் வாங்க. வா மர்மோளை போவோம். இதே இங்கயா? ஆமா மர்மோளை இங்கதான். பாத்தியா நல்ல நல்ல சேலையா இருக்கு, குமிச்சு வச்சிருக்கான். இதே இதெல்லாம் பூனம் சேலை மாதிரிலாம் தெரியுது. என்னத்தே கொஞ்சம் நல்ல விலை கூடுதல் சேலை எடுக்காண்ட மாத்தே. வாங்கத்தே அங்க போய் எடுப்போம். அம்மா கறிக்கணும்னு பட்டு எடுக்கல தெரியுதா? மர்மோளை பட்டு என்னைக்காவது தான் உடுத்த முடியும் மர்மோளை. இந்த மாதிரி சேலை எடுத்தா நல்ல அளவோல உடுத்திக்கலாம். உடுத்ததுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் நான் சொல்லுவேன். நீங்க சொன்ன சரியா தான் இருக்கும். அப்போ எடுத்துடலாம்ல, கடைசியா முடிவு பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன்னு கேளு மர்மோளை, நான் சொன்னா சரியா தான் இருக்கும் எப்பவுமே. ஆமத்தே நீங்க சொன்ன எப்பவுமே சரியா தான் இருக்கும். 100க்கு 200% சரியா இருக்கும் தே. ஐயா மர்மோதான். அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மர்மோளை. அப்படிங்களா தே? ஆமா மர்மோளை, நான் என்ன பொய்யா சொல்லுதேன். வா எடுப்போம். ஏம்மா யாம எப்படி சேலை மாதிரி நிக்க? நல்ல ஒரு பளிச்சு ஒரு கலர்ல எடுத்து போடுமா சேலைய. ஓகேமா. மாமியாருக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சா? இந்த பாருங்கம்மா, கலர் சூப்பர் கலரா இருக்குது. மர்மோளை பாத்தியா 4 கலரும் நச்சின்னு இருக்கு. இந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லு மர்மோளை. இந்த மாதிரி சேலை எடுக்கணும்னு சொன்னதே நீங்க தான். உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்களே செலக்ட் பண்ணுங்க தே. அப்படி சொல்லுதியோ? இருக்கிறதுல மட்டமான கலர் எது? அந்த மஞ்சள் கலர் சிங்கிச்சா, சிவப்பு கலர் சிங்கிச்சா சூப்பரா இருக்கு. மஞ்சள் கலர் தான் டாப் டக்கரா இருக்கும். அம்மா கறிக்கு ஏத்த கலர். இத உடுத்துனா டாப்பா இருப்பா. மஞ்சள் நிறமே அப்படின்னு தீபாவளியை கொண்டாடுவா. எம்மா பொண்ணு அந்த மஞ்சள் கலர் சாரி இருக்கு பத்தியா, அதை மட்டும் தனியா எடுத்தா. கலரை பார்த்தா வாய பொளக்கா. மர்மோளை ஏன் அதிர்ச்சியை போய் நிக்க? இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மர்மோளை. இந்த கலரா? என்னது இது மஞ்சள் கலர் சிங்கிச்சா மாதிரிலாம் இருக்கு. இருக்கட்டும் மர்மோளை, மஞ்சள் நிறம் அப்படியே மங்களகரமா இருக்கும். இதான் பிடிச்சிருக்கு தீபாவளிக்கு. இதான் சூப்பரா இருக்கும் கேட்டுனா. நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். பில் போட சொல்லிருமா இல்ல மாத்துவோமா வேற கலரு? இதேதான் மர்மோளை, பில்லு போடணும் மாத்திராத. எம்மா பொண்ணு இதையே பில்லு போட்டுருமா? ஓகேமா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்கம்மா. அம்மா உனக்கு சேலை புடிச்சுதானமா எடுத்த? மனசார தானே எடுத்த? யாம்ல அப்படி கேக்க? எனக்கு புடிச்சு ரொம்ப புடிச்சுதானே எடுத்தேனா? நான் தானே செலக்ட் பண்ணேன். யா மக்களே அப்படி கேக்க? இல்லம்மா எனக்கு ஒரு சின்ன டவுட், அதான் கேட்டேன். ஒரு சந்தேகம் வேண்டாம். 200% எனக்கு புடிச்சுதானே எடுத்தேன். கடையில வச்சு பார்த்தது, வீட்ல வந்து நல்ல வெளிச்சத்துல பாப்போம். இல்ல மவனே, என்னல இது? உன் மாமியாரிக்கு எடுத்த சேலையை ஏன் பக்கம் தள்ளி விட்டுட்ட? நீங்க தானே செலக்ட் பண்ணி இந்த புடவைய? என்னது நானா?
என் முனை பட்டு எடுத்தோம்ல அதெல்லாம் எனக்கு. ஓஹோ இப்பதான் புரியுது. எங்க அம்மைக்கு நொன்ன பூனம் சேலை, இதுக்கு நொன்ன பட்டு. என்னல கல்லூரி மங்க மாதிரி நின்னுட்டு இருக்க? நான் பட்டு எடுத்தோம்ல அது எங்கல? ஏம்மா நான் என்ன சொன்னேன்? அம்மாவுக்கு சொன்னேன். அம்மானா அத்தையை தான் அப்படி சொன்னேனா? நான் என்ன சொன்னேன்? அம்மாவுக்கு புடவை எடுக்கணும்னு சொன்னேன். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கியா? நான் எங்க அம்மாவுக்கு எடுக்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதனால தானே இவ்வளவு விலை குறைஞ்ச புடவையை எங்கிட்ட தள்ளி விட்டீங்க. ஏதே நான் என்ன தெரியுமா நினைச்சேன்? நீங்களும் எங்க அம்மா மாதிரி தான். அதனாலதான் உங்களுக்குன்னு செலக்ட் பண்ணதே. நீங்க தான் குறுக்கு பூந்து குறைஞ்ச சேலையை எடுத்துக்கிட்டியா? நான் என்ன சொன்னேன்? விலை கூடுதல் பட்டு எடுப்போம். நீங்க சொன்னது கேட்காம நீங்க தான் இப்படி குறைஞ்ச சேலையை எடுத்திய. எங்க அம்மாவுக்கு நினைச்சிட்டு நீங்க குறைஞ்ச சேலையா நீங்களே செலக்ட் பண்ணி தள்ளி விடலாம்னு பாத்திருக்கிய. என்னத்தே நியாயம் இதெல்லாம்? சொல்லுங்க பாப்போம். நான் உங்களை அம்மாவா நினைச்சதா தப்பாத்தே? அம்மா நான் அத்தைக்கு குறைஞ்ச சேலையில ஒரு புடவை எடுக்க போனேன். ஆனா நீங்க தான் ஊடையில பூந்து கூடுதல் பட்டா எடுக்க விட்டுட்டிய. நான் கூட அதுக்கு பின்னால உங்க நல்ல மனசு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்படி இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. கடவுளே, இதுக்குத்தான் நமக்கு நாமே ஆப்புங்கிறதா? நானும் சின்ன பொண்ணும் போகும்போது என்ன தெரியுமா சொல்லிட்டு போனோம்? நான் செலக்ட் பண்ற சாரி அவங்க அம்மாவுக்கு, அவ செலக்ட் பண்ற சாரி உங்களுக்கு அப்படின்னு. அவ என்ன தெரியுமா சொன்னா? இருக்கிறதுலே கூடுதல் விலை உள்ள சாரியை பார்த்தா நான் எடுப்பேன் அத்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனா. நீங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டிய. என்ன செய்ய உங்களை? எல்லாம் என் நேரம். சின்ன பொண்ணு என்ன நான் செலக்ட் பண்ணது, குறிப்பா அம்மா செலக்ட் பண்ணது அத்தைட்ட கொடுத்துரு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸா எனக்கு சொல்லாத, எங்க அம்மாவுக்கு சொல்லு. தே ரொம்ப 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 தேங்க்ஸ் தே. எல்லாருக்கும் வணக்கம்மா. எங்க மாமியார் மருமக காமெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம ஆமா, என் மருமக சொன்னபடி செஞ்சிருங்க. என்ன இதெல்லாம் ஒரு காமெடிக்காக தான். இதே மாதிரி காமெடி உங்க வீட்லயும் நடந்தா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. போயிட்டாரோம்.